ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். உங்கள் செவிகளுக்கு இதமான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிர் காதலே, எபிசோட் 12. டேபிளில் அமர்ந்து வாழை இலையில் சூடாக காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார் லிங்கேஸ்வரன். பக்கத்தில் நின்று பரிமாறிக் கொண்டிருந்தார் காயத்ரி. அப்பொழுது லிங்கேஸ்வரனின் வீட்டின் முன் வரிசையாக 2-3 காவல்துறை வாகனங்கள் ஒலி எழுப்பியபடி வந்து நிற்க, சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அவர் வீட்டின் முன் ஒன்று கூடிவிட்டனர். கணவருக்கு உணவை பரிமாறிக் கொண்டிருந்த காயத்ரி திபுதிபுவென்று அதிகாரிகள் உள்ளே வரவும், அதிர்ச்சியடைந்தவர் அவர்களிடம் என்ன விஷயங்க என்று பரிதவிப்புடன் கேட்க, அவர்களோ லிங்கேஸ்வரனை நெருங்கி சொத்து குவிப்பு வழக்கில் அவரை கைது பண்ணுறோம் என்று சொல்லிவிட்டு விலங்கு மாட்ட, காயத்ரி தேவி நடப்பதை பார்த்து பயந்து போனார். பரிதவிப்புடன் அதிகாரிகளை நெருங்கி, ஐயா, அவர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்ற மனுஷனை பாதியில் கூட்டிகிட்டு போகிறீங்களே, என்னையா இது என்று மன்றாட, இது எங்கள் நார்மல் ப்ரொசீஜர் தாம்மா, தயவு செஞ்சு எங்கள் கடமையை செய்ய விடுங்க என்று பதில் சொன்னவர்கள், சார் ப்ளீஸ் என்று லிங்கேஸ்வரனிடம் சொல்ல, காயத்ரி நீ செத்த அமைதியாயிரு, ஒன்றுமில்லை, நம்ம வக்கீல என்னை வந்து பார்க்க சொல்லு என்று சொன்னவர் வேலையாளை கூப்பிட்டு மனைவியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அதிகாரிகளுடன் செல்ல, ஐயா விடுங்க ஐயா, அதான் பணம் நகை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்களே, பிறகு எதுக்கு ஐயா கூட்டிகிட்டு போறீங்க என்று கெஞ்சிக்கொண்டே அதிகாரிகளை பின்தொடர்ந்த காயத்ரி கண்களில் கண்ணீர் தேங்கிவிட்டது. லிங்கேஸ்வரன் வெளியே வரவும் விஷயம் அறிந்து வந்திருந்த பத்திரிகையாளர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டனர். ஆளுங்கட்சி வேணும்னே உங்கள் மேலே இந்த வழக்கை போட்டிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 10,000 கோடி மதிப்புள்ள சொத்துகள் சீஸ் செய்யப்பட்டதா சொல்கிறாங்களே, உண்மைதானா சார்? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க சார்? கேஸ் நிரூபணமானா சிறை தண்டனை உறுதின்னு போலீஸ் வட்டாரத்தில் ஒரு பேச்சு அடிபடுதே, உண்மையா சார் என்று பத்திரிகையாளர்கள் அவர்களை நகரவிடாமல் ஒருவருக்கொருவர் மைக்குகளை இடித்துக்கொண்டு கேள்விகளை அடுக்க, ப்ளீஸ் உங்கள் கேள்வியை அப்புறம் கேளுங்க, எங்களுக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் வழிவிடுங்க என்று அதிகாரிகள் லிங்கேஸ்வரனை அழைத்துச் செல்ல முயற்சிக்க, அப்பொழுது எதிர்பாராத விதமாக எங்கிருந்தோ வீசப்பட்ட செருப்பு ஒன்று சரியாக லிங்கேஸ்வரனின் முகத்தில் நச்சென்று வந்து மோதி கீழே விழுந்தது. ஒரு நொடி அனைவரும் அதிர்ச்சி அடைந்து திரும்பி யார் என்று பார்க்க, அங்கே ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். உடனே பாதுகாப்புக்கு இருந்த காவல்துறை கான்ஸ்டபிள் அந்த இளைஞனை அங்கிருந்து இழுத்து கொண்டு சென்றனர். அதுவரை கலங்கிய கண்களோடு பரிதவித்தபடி லிங்கேஸ்வரனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காயத்ரி, செருப்பு வந்து கணவரின் முகத்தில் படவும் அவமானத்தில் துடிதுடித்து போனவர், ஐயோ முருகா என்ற கதறலுடன் முந்தானையில் முகத்தை மூடி கதறி அழுதவர் அப்படியே தொப்பென்று தரையில் அமர்ந்து விட்டார். என்ன பாவம் செஞ்சோமோ முருகா, என்னையா இது சோதனை என்றபடி நெற்றியில் அரைந்து கொண்டு பெரும் குரல் எடுத்து அழுதார். லிங்கேஸ்வரனோ அனைவர் முன்னாடி மீதும் நடந்துவிட்ட இந்த சம்பவத்தில் அவமானத்தில் கூனி குறுகி போனவர் அப்படியே தலையை குனிந்து கொண்டார். தொலைக்காட்சியில் வேறு இந்த கைது சம்பவம் நேரடி ஒளிபரப்பாகி கொண்டிருக்க, உலகமே அந்த காட்சியை பார்த்து இருக்குமே என்பது வேறு அவரை மனதளவில் மிகவும் பாதித்தது. மனைவி வேறு கதறி அழுவது அவருக்கு கஷ்டமாக இருந்தது. நடந்து முடிந்த சம்பவத்தில் அங்கு நின்று கொண்டிருந்தவர்களிடம் சிறு சலசலப்பு, லிங்கேஸ்வரனின் அமைதியும் காயத்ரியின் அழுகையும் அவர்களின் சந்தேகங்களை உறுதி செய்ய, அப்போ நேற்று நியூஸில் காட்டினது எல்லாம் உண்மைதான் போல, என்ன மனுஷன் இவங்க, இப்படி ஊர் பணத்தை கொள்ளையடிச்சா பணம் காசு சேர்த்தாங்க, இப்படி செய்ய கூசல் அவங்களுக்கு என்று ஆளாளுக்கு பேச ஆரம்பித்து விட்டனர். கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான பாட்டியோ, இப்படி ஊரை அடித்து உலையில போட்டு தான் சொத்து சுகம் சேர்த்தியா, இதில் ஊருக்குள்ள பெரிய மனுஷன் மாதிரி மரியாதை வேற, நீ எல்லாம் மனுஷனாக இருந்தா மான மரியாதைக்கு அஞ்சணும், இப்படி திருடி சேர்த்த பணத்தில் சோத்தை திங்கிறதுக்கு பதிலாக உனக்கெல்லாம் எப்படி தான் தின்ன சோறு செரிக்குதோ, பணங்காசு முக்கியமா, பெத்த பிள்ளைய கூட வெப்பா போல, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு 4 வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிடலாமே என்று வாய்க்கு வந்தபடி திட்டிக் கொண்டிருக்க, அந்த பெண்மணி இறுதியாக சொன்ன வார்த்தையை கேட்டதும் உடல் கூசி போன லிங்கேஸ்வரன் கண்களை இறுக மூடிக்கொண்டார். அவரின் கண்களுக்குள் இறந்து போன ரகுராம் ஒரு நொடி வந்து போனார். அன்று தான் சொன்ன அதே வார்த்தையை இன்று ஏதோ இந்த பாட்டி தன்னை பார்த்து கேட்கவும், அன்றைய நிகழ்வு அவருக்கு ஞாபகம் வர, குற்றமற்றவரை தான் இதைவிட அருவருக்கத்தக்க வார்த்தையை கேட்ட பொழுது அவர் எப்படி அவமானத்தில் உடல் கூசி போயிருப்பார் என்ற எண்ணம் வந்தது. பெற்ற மகளை வைத்து ஒரு தகப்பனை சொல்லக்கூடாத வார்த்தை, நினைக்க நினைக்க அவருடைய தவறுகள் புரிய ஆரம்பித்தது. இதோ இன்று இருக்கும் அதே காட்சிதான் அன்றும். ரகுராம் அதிர்ச்சியில் அவமானத்தில் கூனி குறுகி நின்று போனது போல இப்பொழுது தானும் முகத்தை கூட நிமிர்த்த முடியாமல் நிற்கிறேன்.
அன்று அண்ணே என்று அதிர்ந்து கண்ணீர் சிந்திய ஜானகியை போல இதோ இன்று என் மனைவி தலையில் அடித்து கொண்டு கதறுகிறாள். ரகுராம் இருந்த இடத்தில் இன்று நான், ஜானகி இருந்த இடத்தில் இன்று என் மனைவி. ஒன்று மட்டும் நிச்சயம், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். தான் ஏன் அன்று அப்படி பேசினோம்? எது கொடுத்த தைரியம்? பணம் கொடுத்த திமிரா? முன்காலத்தில் எப்படி இருந்த நான் ஏன் இப்படியானேன்? பணம் என்ன அவ்வளவு உயர்வான விஷயமா? அது தந்த போதை என்னை இவ்வளவு கீழ்த்தரமாக கொண்டு சென்று விட்டதே. பணம் பதவி இருக்கும் திமிரில் என்னென்ன செய்து விட்டேன்? நினைக்க நினைக்க மருகி கொண்டிருந்தார் லிங்கேஸ்வரன். கண்ணுக்கு எட்டிய பின் சூரிய நமஸ்காரம். அதற்குள் போலீசார் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு லிங்கேஸ்வரனை போலீஸ் வாகனத்தை நோக்கி அழைத்து சென்றவர்கள். அவரை பாதுகாப்பாக வண்டியில் ஏற்ற வாகனம் அவர் வீட்டில் இருந்து புறப்பட்டது. கார் நகரவும் சுற்றுப்புறத்தை கண்களில் வேதனையுடன் பார்த்தார் லிங்கேஸ்வரன். வேலையாளிடம் இருந்து திமிரிக் கொண்டு ரோட்டுக்கு வந்த மனைவியை பார்க்கையில் நிதர்சனின் ஞாபகம் வந்தது. அன்று எவ்வளவு சொன்னான், நமக்கு இந்த பணம் வேண்டாம்ப்பா, தப்பான வழியில சம்பாதிக்கிற காசு பணம் நிலைக்காது என்று எவ்வளவு சொன்னான். இதோ அவன் சொன்னது போலவே உழைத்து சம்பாதிக்காமல் சேர்த்த பணம் தன் கையை விட்டு சென்று விட்டது. சில அரசியல்வாதிகளைப் போல பணத்துக்காக கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற பாதகங்களை லிங்கேஸ்வரன் செய்யவில்லை என்றாலும் பணம் என்றால் பேயாக இருந்தார். எந்த வழியில் எல்லாம் கிடைக்கிறதோ அந்த வழியில் எல்லாம் பணத்தை நாய் மாதிரி சம்பாதித்தார். பணம்தான் தனக்கு மதிப்பு கொடுக்கும், மரியாதை தேடி வரும் என்று தப்பு கணக்கு போட்டார். ஆனால் இதோ இன்று அன்றிலிருந்து அதே லிங்கேஸ்வரன் தான் என்றாலும் ஊர் பேசிய வார்த்தைகள், அதிலும் அந்த பாட்டி அவர் பேசிய வார்த்தைகளை ஜீரணிக்க முடியுமா? ஒரே நொடியில் தன்மேல் இருந்த மரியாதை உடைந்து விட்டது. தன்னை நினைக்க நினைக்க அவருக்கே அருவருப்பாக இருந்தது. இப்பொழுது பணம் இருந்தும் என்ன பயன்? தனக்கு இருந்த பெயர் இன்று ஆட்டம் கண்டுவிட்டது. அவர் மனசாட்சி அவரை கேள்விகள் எனும் சாட்டையால் விலாச அந்த வழியில் வேதனையில் அப்படியே கண்களை மூடி சீட்டில் சாய்ந்து கொண்டார். லிங்கேஸ்வரனோ 30களில் தன் பண தேடலை தொடங்கியவர் இதோ இன்று தன் 60களில் வாழ்க்கையின் அர்த்தத்தை பக்குவத்தை புரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வயது நிலையில் சூழ்நிலையில் வாழ்க்கையின் ரகசியத்தை உணர்கிறார்கள். இல்லை என்றாலும் வாழ்க்கை அவர்களுக்கு உணர்த்திவிடும். அங்கே சென்னையில் சட்டசபை கூட்டம் முடிந்து நிதர்சனும் நிவேதாவும் நேற்றே சென்னையிலிருந்து ரயிலில் புறப்பட்டு இன்று காலை தென்காசி ரயில் நிலையம் வந்து இறங்கியவர்களுக்கு லிங்கேஸ்வரனின் கைது பற்றிய விஷயம் தெரிந்திருக்கவில்லை. நிதர்சனின் காரில் இருவரும் ஊருக்கு கிளம்பி வந்தனர். போலீஸ் வாகனம் லிங்கேஸ்வரன் வீட்டின் தெருவை விட்டு வெளியேறவும் நிதர்சனின் கார் அந்த தெருவை கடக்கவும் சரியாக இருக்க போலீஸ் வாகனத்தின் ஒலியை கேட்டு துணுக்குற்ற நிதர்சன் காதை ரிவர்ஸ் எடுக்க சொல்ல அவன் வீட்டின் முன் கூட்டம் இருப்பதை பார்த்ததும் அவனுக்கு புரிந்து போனது, தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் என்று. காரில் இருந்து தலையை வெளியே நீட்டி தூரத்தில் போகும் காவல்துறை வாகனத்தை விரித்து பார்த்து கொண்டிருந்தவன் திடீரென்று தோன்றியவனாக மனைவியிடம் திரும்பி, நீ வீட்டுக்கு போ, நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கதவை திறக்கப் போக, நானும் வரேன் அத்தா என்றாள் நிவேதா. ஒரு நொடி அவளின் முகத்தை பார்த்து அவனுக்கு என்ன தோன்றியதோ, வேணா, நீ வீட்டுக்கு போ, பிள்ளைகளை பார்த்துக்க என்று சொல்ல சரி என்பது போல தலையாட்டியவள் கணவனின் கைகளை ஒருமுறை அழுத்து பிடித்து பின் விடுவித்தவள் கண்களாலேயே தன் மன்னிப்பை கூறினாள். நிதர்சனம் ஒன்றுமில்லை என்பது போல பதிலுக்கு கண்களால் சொன்னவன் காரில் இருந்து இறங்கி டிரைவரிடம் வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தான். வீட்டின் முற்றத்தில் முந்தானையை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்த காயத்ரி மகனை பார்த்ததும், ஐயா ராசா, உங்க அப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க ஐயா என்றவாறு அவனை நோக்கி ஓடி வர தாயின் கண்ணீரை பார்த்ததும் நிதர்சனுக்கு நெஞ்சமெல்லாம் அடைத்து கொண்டது. தாயை தோளோடு சேர்த்து அணைத்து அவரை சமாதானம் செய்தபடி வீட்டிற்கு அழைத்து சென்றான். பின் தங்கள் குடும்ப வக்கீலிடம் பேசியவன் ஜாமீன் எடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்பதை பற்றி கேட்க, அவரோ இது ஊழல் வழக்கு என்பதால் அவ்வளவு சீக்கிரத்தில் ஜாமீன் கிடைப்பது கஷ்டம்தான் என்றாலும் தன்னாலான முயற்சிகளை செய்வதாக கூறினார். மதியத்திற்கு மேல் திருநெல்வேலியில் உள்ள ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த தந்தையை பார்க்க சென்றான் நிதர்சன். முன்னாள் எம்எல்ஏ என்பதால் ஒரு அறையில் உட்கார வைக்கப்பட்டிருந்தார் லிங்கேஸ்வரன். மகனை பார்த்ததும் சங்கடத்துடன் தலையை குனிந்து கொண்டவரை நெருங்கியவன் அவரிடம் ஆறுதலாக சில வார்த்தைகள் பேச, லிங்கேஸ்வரனோ, என்ன மன்னிச்சுடியா, நீ எவ்வளவு சொல்லியும் கேட்காம பணம் பணம்னு அலைஞ்சு இன்னைக்கு இந்த நிலையில நிற்கிறேன் என்று வருத்தப்பட்டார். தந்தை இப்படி மாறி போவார் என்று நிதர்சன் எதிர்பார்க்கவில்லை. அந்த கெட்ட நேரத்திலும் நல்லது நடந்தது போல அவரின் மனமாற்றம் நிதர்சனுக்கு நிம்மதியை கொடுத்தது. என்கிட்ட எதுக்குப்பா மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் கேட்க வேண்டியது மக்கள் கிட்ட. உங்கள் தப்பை புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றும் ஆறுதல் கூறினான். பின் லிங்கேஸ்வரன் எதையோ சொல்ல தயங்குவதை உணர்ந்து என்னவென்று அவன் கேட்க, நிவேதா கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லியா? பணம் பதவி இருக்கிற திமிரில் ரகுராம ரொம்ப அசிங்கமாக பேசிட்டேன்.
அவன் செத்துட்டான். அதற்கு மேல் அவரால் சொல்ல முடியவில்லை. குரல் நடுங்கியது. ஒரு உயிரை பறித்து விட்டதற்கு நிஜமாகவே அந்த வருத்தம் அவரின் குரலில் தெரிந்தது. நிதர்சனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தந்தை மேல் நிவேதா எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாள் என்பது அவனுக்குத்தானே தெரியும். ஏன், நடந்து முடிந்த ரைடும் சரி, அவர் மேல் போடப்பட்ட வழக்கும் சரி, நிவேதாவின் கோபத்தின் விளைவு என்பது அவன் அறிந்த ஒன்று. இருந்தும் தந்தையிடம் ஒன்றும் சொல்லாமல் சரிப்பா சொல்லிடுறே என்று மட்டும் சொன்னான். அங்கிருந்து கிளம்பியவன் நேரே தன் வீட்டிற்குத்தான் சென்றான். குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு கணவனின் வருகைக்காக ஹாலில் காத்திருந்த நிவேதா நிதர்சனை பார்த்ததும் எழுந்தவளுக்கு சங்கடமாக இருந்தது. அதுவும் லிங்கேஸ்வரனின் கைது பற்றியதல்லவா? தன் அன்பு கணவனின் முகத்தில் தெரியும் கவலையை பார்த்து. ஆனால் என்ன செய்ய? கணவனுக்காக லிங்கேஸ்வரனை அப்படியே சும்மா விட முடியவில்லை. முகம் முழுவதும் வருத்தத்தை சுமந்து கொண்டு வரும் கணவனின் அருகில் சென்றவள், என்ன மன்னிச்சிடுங்க என்று அவள் சொல்லப்போக, நீ எந்த விளக்கமோ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமில்லடி. அவர் செஞ்ச தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிக்கிறார் என்று அவள் முகத்தை பார்த்து கூறியவன் லிங்கேஸ்வரன் அவளிடம் மன்னிப்பு கேட்க சொன்னதையும் கூறினான். பதிலுக்கு நிவேதாவோ என்று மட்டும் சொன்னாள். நிதர்சனும் நிவேதாவும் தென்காசிக்கு வந்த சில வாரங்களில் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் நிகழ்வு எளிமையான முறையில் நடைபெற்றது. குடும்பத்தின் முதல் வாரிசுகள் என்பதால் இரண்டு தரப்பு குடும்பமும் தங்கள் கவலைகளையும் மறந்துவிட்டு விழாவிற்கு வந்திருந்தனர். காயத்ரியை பார்த்ததும் வரவேற்று நலம் விசாரித்த நிவேதாவும் ஜானகியும் லிங்கேஸ்வரனின் கைதுக்கு தங்கள் வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டனர். பின் விழா இனிதே ஆரம்பிக்க நிதர்சன் மகனுக்கு அமுதன் என்றும் மகளுக்கு நித்திலா என்றும் பெயர் சூட்டப்பட்டது. தாத்தா பாட்டிகளின் அறிவுரைப்படி நிதர்சனும் நிவேதாவும் குழந்தைகளின் காதுகளில் அவர்களின் பெயர்களை 3 முறை சொல்லி இருவருக்கும் தங்கச் செயினும் மோதிரமும் மகளுக்கு கூடுதலாக வளையலும் கொலுசும் போட்டு அவர்களை ஆசிர்வதித்தனர். குடும்பத்தினரும் உறவினர்களும் கூட தங்கள் ஆசிர்வாதத்தை வழங்க விழா அழகாக முடிந்தது. நாட்கள் அதன் போக்கில் செல்ல லிங்கேஸ்வரனின் மேல் போடப்பட்டுள்ள வருமான வரி ஏய்ப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அத்தோடு அந்த வழக்கு சம்பந்தமாக முன்னாள் முதல்வரும் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆரம்பகட்ட வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட சில மாதங்கள் நடைபெற அதன் பின் லிங்கேஸ்வரனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இதோ அவர் ஜாமீனில் வந்து சில வாரங்கள் ஆகியிருந்தது. முன்பு லிங்கேஸ்வரனை மரியாதையாக பார்த்தவர்களின் பார்வை எல்லாம் இன்று ஏளனமாகவும் அருவருப்பாகவும் ஏறிட்டது. முன்பெல்லாம் ஊர் பெரியவர்கள் தங்கள் வீட்டு திருமணம், சடங்கு போன்ற விசேஷங்களுக்கு அழைப்புதல் கொடுக்க வரப்போக கட்சி ஆட்கள் என்று அவரின் வீட்டின் முன்பு எப்பொழுதும் மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்பொழுது ஒருத்தர் கூட இல்லை. கட்சியில் அவருக்கு ஆமாம் சாமி போட்டவர்கள், அண்ணே எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க அண்ணே என்று உதவி கேட்டு கொண்டிருந்தவர்கள் என்று அவர் பின்னே சுற்றி கொண்டிருந்தவர்களில் ஒருத்தர் கூட இப்பொழுது அவரை பார்க்க வருவதில்லை, தொடர்பு கொள்ளவும் இல்லை. ஏனோ எல்லோராலும் தான் ஒதுக்கப்பட்டது போல இருக்க அதன் பின் வெளியே தலை காட்டுவதையே நிறுத்தியிருந்தார் லிங்கேஸ்வரன். இந்நிலையில் அவர்கள் ஊருக்கு கோவிலில் திருவிழா வரவிருந்தது. வழக்கமாக ஊரிலேயே லிங்கேஸ்வரன் தான் அதிக தொகை நன்கொடையாக கொடுப்பார். இப்பொழுது ஏதோ ஒரு ஞாபகத்தில் திருவிழா பற்றிய செய்தியை மறந்து போயிருந்தார் அவர். நாளை திருவிழா என்ற நிலையில் ஊர் முழுவதும் லைட், ரேடியோ செட் எல்லாம் கட்டப்பட அதன் பிறகு லிங்கேஸ்வரனுக்கு திருவிழா பற்றிய ஞாபகம் வந்தது. வழக்கமாக ஒரு மாதத்திற்கு முன்பே ஊர் கமிட்டி இவர் வீட்டிற்கு வந்து நன்கொடை பணத்தை வாங்கி செல்லும். இந்த முறை இன்னமும் அவர்கள் யாரும் தன்னை தொடர்பு கொள்ளாததால் மனைவியிடம் அது பற்றி கேட்டார். காயத்ரி அவர்கள் யாரும் வரவில்லை என்று பதில் சொல்ல, ஒருவேளை தான் வீட்டில் இல்லை என்று நினைத்து கொண்டு வரவில்லையோ என்று யோசித்த லிங்கேஸ்வரன் பணத்தை கொடுக்க ஊர் தலைவர் வீட்டிற்கு சென்றார். அங்கே கோவில் குருக்களிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்த ஊர் தலைவர் லிங்கேஸ்வரனை பார்த்ததும், பாப்பா லிங்கேஸ்வரா என்று வரவேற்று உட்கார வைத்தவர் குடிக்க மோர் கொடுத்துவிட்டு என்ன விஷயம் என்று கேட்க தான் வந்திருக்கும் விஷயத்தை கூறினார் லிங்கேஸ்வரன். லிங்கேஸ்வரன் பணத்தை கொடுக்கவும் தயக்கமாக அவரை பார்த்தார் ஊர் தலைவர். என்னன்னா பணம் பத்தலையா? வேணும்னா சொல்லுங்க, காயத்ரி கிட்ட கொஞ்சம் இருக்கு, எடுத்துட்டு வந்து தரேன் என்று லிங்கேஸ்வரன் பதில் சொல்ல, அது இல்லை லிங்கேஸ்வரா, ஊர் கமிட்டியில் உன்கிட்ட பணம் வாங்க வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கோம் என்று அவர் தயக்கத்துடன் சொல்ல, ஏன் அண்ணே எதுவும் பிரச்சனையா என்று குழப்பமாக கேட்டார். லிங்கேஸ்வரனுக்கு அவர் சொன்னதற்கான அர்த்தம் புரியவில்லை. தன் முகத்தையே குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் லிங்கேஸ்வரனிடம் என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் ஊர் தலைவர் அமைதியாக இருக்க, பக்கத்தில் இருந்தவர் ஊர் கமிட்டியால் ஒருவர்தான், என்ன இது கேள்வி? இது கடவுளுக்கு செய்கிற விசேஷம், சுத்தமான கையோடு செஞ்சாதானே சாமியோட அருள் கிடைக்கும். இது உங்கள் பணம், எப்போதான் ஐடி ரெய்டு அது இதுன்னு நடந்தது, இந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியாது, அதனால் தயவு செஞ்சு இதை எடுத்துகிட்டு போயிடுங்க அண்ணே என்று பட்டென்று சொல்லவும் விஷயம் என்னவென்று புரிந்தது லிங்கேஸ்வரனுக்கு.
இது கடவுளுக்கு செய்கிற விசேஷம், சுத்தமான கையோடு செஞ்சாதானே சாமியோட அருள் கிடைக்கும். இந்த வார்த்தைகள் மீண்டும் அழுத்தமாக அவன் காதில் எதிரொலிக்க ஒரு நொடி கூனி குறுகி போய்விட்டார் லிங்கேஸ்வரன். அதன் பின் அங்கிருக்க அவருக்கு விருப்பமில்லை. தலை குனிந்தபடியே பணத்தை எடுத்துக்கொண்டவர், சரி அண்ணே, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர, போன திருவிழாவில் முதலில் தெரிவித்தது, சுவாமி அர்ச்சனை செய்யும் போது முதல் வரிசையில் நிற்க வைக்கப்பட்டது, ஊர் பெரிய மனிதர் என்கிற முறையில் தனக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது எல்லாம் அவர் கண்முன் வந்து போனது. அத்தோடு சில வருடங்களுக்கு முன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கோபுர உச்சிக்கு சென்று கலசத்துக்கு அபிஷேகம் செய்ததும் நினைவுக்கு வர, இன்று பணம் கொடுக்க கூட அருகதையற்ற நிலைமையில் தான் இருப்பது நினைத்து சற்றே கலங்கித்தான் போனார். இப்பொழுது ஒன்றும் அவர் ஏழையாகிவிடவில்லை. வருமான வரித்துறை பறிமுதல் செய்த கணக்கில் வராத சொத்து பணம் தவிர தந்தை வழி சொத்து, மனைவி சொத்தும் என நன்றாகத்தான் இருக்கிறார்கள். இருந்தும் முன்பிருந்த மரியாதை இப்பொழுது அவருக்கு சுத்தமாக இல்லை. நட்புகள், பக்கத்து வீட்டார், தெரிந்தவர், ஊர்க்காரர்கள் என்று அனைவரும் அவரை வெறுத்தது. ஊர் பெரியவர்களும் அவர் மேல் தங்களுக்கு உள்ள எண்ணத்தை மறைமுகமாக வெளிப்படுத்திவிட்டனர். இதற்கு மேலும் என்ன வேண்டும்? வாழ்க்கையை வெறுத்துவிட்டது போலாகிற்று. ஏதோ எல்லாவற்றையும் இழந்த மனிதனைப் போல சோர்வாக நடந்து வீட்டிற்கு வந்தார். கணவன் கொண்டு போன பணத்துடன் திரும்பி வருவதை பார்த்த காயத்ரி என்னவென்று கேட்க, இது பாவப்பட்ட பணமா காயத்ரி, அதான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்று விரக்தியுடன் சொல்ல, கம்பீரமாக சுற்றி திரிந்த கணவனின் இன்றைய நிலையை பார்க்கையில் கண்கள் கலங்கிவிட்டது அவருக்கு. கோர்ட்டு கேஸ், விசாரணை என்று நாட்கள் அதுபோக்கில் செல்ல, இந்நிலையில் திருநெல்வேலியில் உள்ள லிங்கேஸ்வரனின் நண்பர் ஒருவரின் மகனுக்கு திருமணம் நடைபெற இருந்தது. நெருக்கமான நண்பர் என்பதால் திருமணத்தில் கலந்து கொள்ள என திருநெல்வேலி கிளம்பி சென்றார் லிங்கேஸ்வரன். நண்பனின் மகன் திருமணம் அல்லவா? முகத்தில் மகிழ்ச்சியுடன் மண்டபத்திற்குள் லிங்கேஸ்வரன் செல்ல, அவரின் நண்பரின் முகத்தில் ஒரு அதிருப்தி தெரிந்தது. இவனை யார் இங்கே வர சொன்னது? பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் வருவாங்க, இந்த நேரத்தில் இவன் வேற என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவர் வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன், அடலே லிங்கேஸ்வரா, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், எப்போ வந்த என்று சம்பிரதாயத்துக்கு கேட்க லிங்கேஸ்வரனின் முகம் பாடி போனது. இருந்தும் முகத்தில் எதையும் காட்டாமல், இப்பதான் வந்தேன் வாசு என்றார். சரி சரி, நீ அப்படி போய் உட்காரு லிங்கேஸ்வரா, மினிஸ்டர் வர நேரம், நான் போய் வாசல்ல நிற்கிறேன் என்று சொன்னவர் லிங்கேஸ்வரனுக்கு குடிக்க எதுவும் கொடுக்க சொல்ல, கூட இல்லாமல் விறுவிறுவென்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். போகும் நண்பனையே பார்த்து கொண்டிருந்தார் லிங்கேஸ்வரன். சரி, வந்ததும் வந்துட்டேன், சொல்லாம கிளம்பக்கூடாது என்பதால் ஒரு ஓரமாக இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார். அடுத்த சில நிமிடங்களில் ஆளுங்கட்சி மினிஸ்டர் ஒருவர் திருமணத்துக்கு வருகை தர, அவருடன் தென்காசி எம்எல்ஏ என்ற முறையில் நிவேதாவும் வந்தாள். அவர்கள் இருவரையும் வரவேற்று முன் இருக்கையில் உட்கார வைக்கப்பட்டனர். அமைச்சருடன் பேசிக்கொண்டே எதேர்ச்சையாக பார்க்க திரும்பி பார்த்த நிவேதாவின் கண்களில் லிங்கேஸ்வரன் அமர்ந்திருப்பது தெரிந்ததும் அவரின் வாடிய முகமும் 2 நாள் சபரம் செய்யாமல் ஓய்ந்து போன தோற்றமும் எதையோ பறிகொடுத்தது போல அமர்ந்திருந்த விதமும் நிவேதாவின் மனதை பிசைந்தது. தன் தந்தை வயது உடையவர், கணவனின் தந்தை, மாமா என்ற முறை சொந்தம் என்ற பல பரிமாணங்களை கொண்டவர் லிங்கேஸ்வரன். சிறுவயதில் இருந்தே அவரை பார்த்து வளர்ந்தவள் நிவேதா. அவரிடம் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும் ஒரு மிடுக்கு இப்போது சுத்தமாக இல்லை. நிதர்சனை திருமணம் செய்வதற்கு முன்பு வரை அவளை பொறுத்தவரையில் லிங்கேஸ்வரன் கொஞ்சம் கடுமை குணம் கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு பிம்பம்தான் அவளுக்கு லிங்கேஸ்வரன் மேல் இருந்தது. அதன் பின்புதான் இவரின் ஒவ்வொரு முகமும் இவளுக்கு தெரிந்தது. அதிலும் அரசியலில் தவறான முறையில் அவர் சேர்த்த சொத்து எல்லா அரசியல்வாதிங்க மாதிரி தான் மாமாவுமா என்ற அதிர்ச்சி அடைந்தாள். என்னமோ உண்மைதான். ஆனால் இன்று அவர் நலிந்த தோற்றம் ஒரு தாயாக நிவேதாவின் மனதிற்கு கஷ்டத்தை கொடுத்தது என்பதை மறுக்க முடியாது. வெகுநேரம் லிங்கேஸ்வரனையே பார்த்து கொண்டிருந்தவள் அதன் பின்னர் அமைச்சருடன் சேர்ந்து மணமக்களுக்கு பரிசு கொடுத்துவிட்டு புகைப்படம் எடுத்த பின் மேடையை விட்டு கீழே இறங்க, இப்பொழுது லிங்கேஸ்வரனோ அவர் அமர்ந்திருந்த இருக்கையில் காணவில்லை. அதன் பின் அமைச்சரை வழியனுப்பிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தவள் ஒருவேளை கிளம்பியிருப்பாரோ என்று நினைத்து கொண்டு, சரி தானும் கிளம்புவோம் என்று கார் பார்க்கிங் சென்றாள். நிவேதாவும் அமைச்சரும் மணமேடையில் நின்று கொண்டிருந்த சமயம் மணமக்களுக்கு பரிசு கொடுக்க நண்பன் தன்னை இன்னும் மேடைக்கு அழைக்கவில்லையே என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த லிங்கேஸ்வரன் நண்பனை தேடிச் சென்றவர் மேடைக்கு பின்பக்கம் நின்று கொண்டிருந்தவரிடம், கொஞ்சம் வேலை இருப்பதால் சீக்கிரம் கிளம்ப வேண்டும் என்றும் பரிசு கொடுக்க நீயும் கூடவா என்று அழைக்க, அவரோ, அடடே தப்பா நினச்சிக்காத லிங்கேஸ்வரா, ஏதோ சடங்கு செய்யணும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அதை முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட வேற கூட்டிகிட்டு போகணும். பாவம் பிள்ளைங்க நேற்று இருந்து சாப்பிடலை, உனக்கு வேற அவசரமாக கிளம்பணும்னு சொல்கிற, பேசாமல் ஒன்று பண்ணு, இதை நீயே என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு, நான் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துடுறேன் என்று சொன்ன வார்த்தைகளில் உன்னை மணிமேடைக்கு அழைத்துச் செல்ல விருப்பமில்லை என்ற மறைமுக செய்தியை புரிந்து கொண்டார் லிங்கேஸ்வரன். சரி என்று கூறிவிட்டு பரிசை நண்பன் கையில் கொடுத்துவிட்டு தன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்.
வீட்டிற்கு கிளம்ப காரில் ஏறப்போன நிவேதாவின் கண்களில் சற்று தள்ளி தன் காரின் அருகில் நின்றிருந்த லிங்கேஸ்வரன் பட என்ன நினைத்தாலோ டிரைவரிடம் வெயிட் பண்ண சொன்னவள் நேரே லிங்கேஸ்வரனை நோக்கி சென்றாள். ஒரு நிமிஷம் மாமா, அருகில் கேட்ட குரலில் திரும்பி பார்த்தார் லிங்கேஸ்வரன். எதிரில் அவருடைய மருமகள் நிவேதா நின்று கொண்டிருந்தாள். என்னையா கூப்பிட்ட என்று ஆச்சரியத்துடன் அவள் மீது பார்வை பார்க்க தன் மனதில் இத்தனை நாள் சொல்ல நினைத்தவற்றை கூறினாள் நிவேதா. அத்தா, அன்னைக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டதா சொன்னாங்க. என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை மாமா. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெறும் பணம் காசு மட்டும் ஒருத்தருக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுத்துடாது மாமா. செயலில் நேர்மையும் வாழ்க்கையில் ஒழுக்கமும் இருக்கணும். பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அது மட்டும் வாழ்க்கைக்கு போதும்னு நினைக்கக்கூடாது. கோடி கோடியாக பணம் காசு இருந்தால் போகிற உயிரை கூட திருப்பி வாங்கிடலாம். ஆனால் இழந்த மானம் மரியாதையை செத்தா கூட திருப்பி வாங்க முடியாது மாமா. ஏன் நீங்களே 1,00,000 வேணாம் 1,00,00,000 ரூபாய் கொண்டு போய் நம்ம ஊருக்குள்ளே ஒருத்தர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லுங்க, கொடுக்க மாட்டான். அப்படியே கொடுத்தாலும் அது நீங்கள் கொடுக்குற பணத்துக்காகத்தான் இருக்கும். நீங்கள் அப்படி நகர்ந்ததோ உங்களை தப்பாக பேசுவாங்க. நம்ம உயிரோடு இருக்கும்போது 4 பேர் நம்மளை ஆகோ ஓகோன்னு புகழ்றது முக்கியம் இல்லை மாமா. நாம் உயிரோடு இல்லாட்டியும் மனுஷன்னா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லணும். அதுதான் நாம் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு முழு அர்த்தத்தை கொடுக்கும். நம்ம மனசாட்சிக்கு நல்லவங்களா இருப்பது தான் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் என்று சொன்னவள் சற்று இடைவெளி விட்டு, நீங்கள் பேசின வார்த்தையை கேட்டு தான் அப்பா இறந்தாருன்னு கோபத்தில் தான் நான் உங்களுக்கு எதிராக எலெக்ஷனில் நின்னேன். ஆனால் எப்போ நீங்கள் பதவியை பயன்படுத்தி தப்பான வழியில் பணம் சம்பாதிச்சிருக்கிறது தெரிஞ்சுதோ அதுக்கப்புறம் என்னோட எண்ணம் மாறி போயிடுச்சு. எல்லா அரசியல்வாதிகளும் பணமும் பதவியும் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அதில் நீங்களும் ஒருத்தர். ஆனால் அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கத்தான் நான் செஞ்சது எல்லாம். உங்கள் பரம்பரையை தூக்கி நிறுத்த உங்களுக்கு பதவின்ற சக்தியை மக்கள் கொடுக்கலாமாமா. இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் கை கொடுத்து தூக்கி நிறுத்த தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை நிறைய பேர் சுயநலமாக தனக்கு மட்டும் பயன்படுத்துகிறீங்க. அது தப்பு மாமா என்று நீளமாக பேசி முடித்துவிட்டு பின் மெதுவாக, இதை நான் உங்களை குத்திக்காட்ட சொல்லலை, உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிறேன். நான் ஏதும் அதிகமாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க மாமா என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று தன் காரை நோக்கி சென்றாள். போகும் மருமகளையே பிரமிப்பாக பார்த்து கொண்டிருந்தார் லிங்கேஸ்வரன். வாழ்க்கையில் பல படிகளை கடந்து வந்திருக்க தனக்கு இல்லாத பக்குவமும் சின்ன பெண்ணான தன் மருமகளிடம் இருப்பதை நினைத்து பூரித்து போனார். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான உண்மை. பணமும் பதவியும் மட்டும் ஒருவனுக்கு மதிப்பை தேடி தராது. அந்த உண்மையைத்தான் தற்பொழுது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார். நெருங்கிய நண்பனே தன்னை ஒதுக்கும் பொழுது பணமும் அந்தஸ்தும் இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல நடத்தையும் நேர்மையும் தான் நம்மை வாழ்க்கை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். நிவேதா மாதிரி ஒரு வைரத்தை மருமகளாய் அடைய நான் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று மனமாற நினைத்தவரின் நெஞ்சம் முழுவதுமே நிவேதா நிறைந்திருந்தாள். மருமகளின் பக்குவமான பேச்சில் உள்ளம் பூரித்து போன லிங்கேஸ்வரன் அதே மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்தவர் மனைவியிடம், நல்ல நாள் அடுத்து எப்போ வருதுன்னு பாரு காயத்ரி, நம்ம மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் என்று சொல்ல, ஒரு நொடி தான் கேட்டது சரிதானா என்ற ரீதியில் காயத்ரி அப்படியே சிலை போல் நிற்க, உன்னதான் காயத்ரி, அந்த பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வா என்று லிங்கேஸ்வரன் கூற, என்ன சொன்னீங்க என்றார் காயத்ரி. நிதர்சனையும் நிவேதாவையும் முறப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு சொல்கிறேன் என்று சிரிப்புடன் சொன்னவரின் முகம் அடுத்த நொடி சுருங்க, பிள்ளைங்க கல்யாணமான நாளில் இருந்து தனியாக தானே இருக்கு, மாமனார் மாமியார் நாம் செய்ய வேண்டிய முறையை சரியாக செய்யலைன்னு தோணுதுடி என்றார் சோர்வாக. சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, என் மனசுலையும் அந்த உறுத்தல் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அது என்னங்க இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ திடீர்னு என்று தயங்கியபடி அவர் கேட்க, சிரிப்புடன் சோஃபாவில் அமர்ந்தவர் மனைவியை பார்த்து, அந்த முருகன் அவன் அப்போ சிவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த மாதிரி என் மருமக எனக்கு வாழ்க்கை பாடம் நடத்திட்டு போயிட்டா காயத்ரி. பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பணம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அதை விட முக்கியமானது எல்லாம் இருக்கணும் மனசில் உரைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டா என் மருமக. அவள் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு என்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் காயத்ரி என்றவர் மண்டபத்தில் நடந்ததை சொல்லிவிட்டு, அவன் மட்டும் இல்லை காயத்ரி, ஊர் கமிட்டியில் கூட இந்த தடவை திருவிழாவுக்கு என்கிட்ட இருந்து பணம் வாங்க வேண்டாம்னு முடிவு செஞ்சுருக்காங்க. மதிப்பு மரியாதையுமா பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு கேவலமாக பார்க்குறாங்க. சொல்லும் போதே குரல் கம்மியது
லிங்கேஸ்வரனுக்கு. சிறு இடைவெளி விட்டவர் பின், எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் வாழ்க்கையோட ஏதாவது ஒரு கட்டத்தில் வாழ்க்கை பாடம் கிடைக்கும் காயத்ரி. அது எனக்கு இப்போ என் மருமக மூலமாக கிடைச்சிருக்கு. அதுவும் சும்மா இல்லடி, மண்டையில் உரைக்கிற மாதிரி நச்சுன்னு செயல்முறை பாடமே கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலேயும் திருந்தலைன்னா அப்புறம் நான் உப்பு போட்டு சாப்பிட்றதுல அர்த்தமே இல்லை. என் மருமகளுக்கு தான் நன்றி சொல்லணும் என்று சொல்லி முடித்தவரின் முகத்தில் ஞானம் பெற்றது போல அவ்வளவு சாந்தம், நிம்மதி. பிறகு என்ன, அடுத்த நாளே சுபமுகூர்த்த நாளாக இருக்க மாலையே நிவேதாவின் தாய் வீட்டிற்கு ஃபோன் செய்து விவரம் சொல்லப்பட, நிவேதாவின் தாய் ஜானகியோ, முருகா, நல்ல காலம் பிறந்துடுச்சு, இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் என்றவர் மகிழ்ச்சியுடன் ஆண்டவனை வேண்டிக் கொண்டார். பிறகு நிதர்சனுக்கு ஃபோன் செய்து தயக்கத்துடன் விஷயத்தை சொன்னவர், நிவேதா வீட்லேயும் தேதி சொல்லிட்டேன்ப்பா, நாளைக்கு காலையில் நானும் உங்கள் அம்மாவும் அங்கே வர்றோம். சம்பிரதாயத்துக்கு முதல்ல பேரம்பேத்தியை கூட்டிட்டு நீங்கள் 2 பேரும் வாங்க, மற்ற பொருளை ஆளை வச்சு இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் என்று சொன்னவர் மகனின் பதிலை எதிர்பார்க்க, தந்தையின் மனமாற்றத்தை பார்த்த நிதர்சனுக்கு இன்ப அதிர்ச்சிதான். இருந்தும் அவனுக்குள் ஒன்று நெருடியது. தன் எண்ணத்தை தந்தையிடம் சொல்ல ரொம்ப சந்தோஷந்தான், இருந்தாலும் என்று அவன் தயங்க, இன்னும் என் மேலே கோபம் போகலையாப்பா என்று வருத்தப்பட்டார் லிங்கேஸ்வரன். அப்படியெல்லாம் இல்லைப்பா, நான் அதுக்கு தயங்கலை. நிவேதாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் கோர்ட்டு கேஸு போகுது. இந்த நேரத்தில் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறது சரிவருமான்னு யோசிக்கிறேன்ப்பா. அப்படி ஒன்று இருக்கே. சரிப்பா, கோர்ட்டு கேஸ் முடிஞ்ச பின்னாடி வேணா எல்லாரும் இங்கேயே இருப்போம். ஆனால் இப்போது என் விருப்பத்துக்காக என் மகனும் மருமகளும் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். என்னால் கேஸில் சிக்கல் தான்ப்பா, பிரச்சனையை நான் எதுவும் செய்யலை என்று அவர் பேசும்பொழுதே குறுக்கிட்ட நிதர்சன், அப்படியெல்லாம் நான் நினைக்கலப்பா, நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது நிவேதா கட்சியில் இருக்க அதான் ராமசாமி பெரியப்பா எதுவும் சொல்லுவாங்களோன்னு யோசித்தேன். பரவாயில்லப்பா, நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம்ப்பா உறுதியாக அவன் சொல்லிவிட, சரின்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷந்தான், நான் நாளைக்கு வரேன் மகிழ்ச்சியுடன் ஃபோனை வைத்தார் லிங்கேஸ்வரன். தந்தையிடம் பேசிவிட்டு வைத்த நிதர்சனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் என்றாலும் மறுபக்கம் நிவேதா என்ன சொல்வாள் என்று யோசனையாகவும் இருந்தது. சரி, சமாளிப்போம் என்று நினைத்து கொண்டான். அவன் நினைத்தது போலவே செய்தியை கேட்டதும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று நிவேதா முரண்டு பிடிக்க, நிதர்சன் எவ்வளவு சொல்லியும் அவள் கேட்கவில்லை. நிதர்சனம் உடனே ராமசாமிக்கு ஃபோன் போட்டு பேச, அவரும் தாராளமாக போயிட்டு வா நிவேதா, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க என்று பச்சை கொடி காட்டிவிட சரி என்றாள் நிவேதா. அதன்படி அடுத்த நாள் லிங்கேஸ்வரனும் காயத்ரியும் நிதர்சன் வீட்டிற்கு வந்து முறைப்படி நிவேதாவை தங்கள் வீட்டுக்கு மருமகளாக அழைத்து சென்றனர். அங்கே அனைவரும் மகிழ்ச்சியுடன் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். லிங்கேஸ்வரன் நிவேதாவிடம் அவளை ஒதுக்கி வைத்ததற்காக தன் மன்னிப்பை கேட்டுக்கொண்டார். என்ன மாமா நீங்க, ஏதோ கோபத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி இருந்துட்டோம், அதுக்காக மன்னிப்பு எல்லாம் எதுக்கு, நானும் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் என்று அவள் சங்கடப்பட அவளின் மன்னிக்கும் குணத்தை பார்த்து மிகவும் பெருமைப்பட்டார் லிங்கேஸ்வரன். கூடுதலாக பேர குழந்தைகளை பார்த்ததில் வேறு அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகி போக உற்சாகத்துடன் குழந்தைகளுடன் பொழுதை கழித்தார். நாட்கள் அதன் போக்கில் செல்ல அன்று நிதர்சனுக்கு பிறந்த நாள். காலையிலேயே எழுந்தவன் நிவேதாவையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றான். சாமி கும்பிட்டுவிட்டு வீட்டுக்கு வந்ததும் நிவேதாவிற்கு அழகிய வைர நெக்லஸ் ஒன்றை பரிசாக கொடுத்தான். இப்போ இது எதுக்கு அத்தான் என்று நிவேதா தயங்க, நிதர்சன் கட்டாயப்படுத்தி போட்டுக்கொள்ள சொன்னவன் அவளை தனது மொபைலில் அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டான். பதிலுக்கு நிவேதாவும் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பிரேஸ்லெட்டை அவனுக்கு பரிசாக கொடுக்க, நிதர்சனும் நீயே போட்டுவிடுடி என்றவன் அன்றைய தினம் வெளியே போகாமல் நாள் முழுவதும் அவளை தன்னுடன் வீட்டிலேயே இருக்கச் சொன்னவன் நிவேதாவின் கையால் அவனுக்கு பிடித்த இனிப்பை சமைத்து தரும்படி ஆசையாக கோரினான். நிவேதாவும் இன்முகத்துடன் இன்னைக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் புதுசாக இருக்கு அத்தா என்று சொல்ல, அதுக்கு காரணம் இருக்குடி என்றவன், இதுதானே உன் கூட நான் கொண்டாடும் கடைசி பிறந்த நாள் என்று மெதுவாக சொல்ல, அவ்வளவுதான். நிவேதாவின் கைகள் அப்படியே நின்றுவிட்டது. நான் கீழே இறங்கினால் இவர் மேலே ஏற வேண்டியது, நானே எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கேன், இவர் என்கிட்ட அடி வாங்காமல் இருக்க மாட்டாங்க போலேயே என்று மனதுக்குள் நினைத்தவள் நிதர்சனை முறைத்து பார்க்க, அவனும் உண்மையைத்தானே சொல்கிறேன், 1 வருஷம்தான் என் கூட இருப்பேன்னு நீ சொன்ன, ஏதோ கூடிய சீக்கிரம் அது முடியும் போது என்று முகத்தை அப்பாவி போல வைத்து கொண்டு சொல்ல, நிதர்சன் விளையாடுகிறான் என்பது புரியாமல் அவன் தலையில் நங்கென்று பலமாக ஒரு கொட்டு வைத்தாள் நிவேதா. ஏய் என்று தலையை தேய்த்து கொண்டே மனைவியை நிமிர்ந்து பார்த்த நிதர்சன், என்னடி புருஷன் அடிக்கிற என்று சொல்ல, 4 மிதி மிதிக்கலாம்னு நினச்சேன், சரி பாவம் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாச்சேன்னு ஒரு கொட்டோட விட்டுட்டேன், தேவையில்லாத பேச்சு பேசுனீங்க, அடி மட்டும் இல்லை கொன்னே போட்டுடுவேன் என்று கோபமாக சொன்னவள் விறுவிறுவென்று சமையலறைக்கு சென்று விட்டாள்.
போகும் மனைவியையே காதலுடன் பார்த்து கொண்டிருந்த நிதர்சன், என் பொண்டாட்டிக்காரிக்கு மாமன் மேலே எவ்வளவு லவ்வு என்று சொல்லிக்கொண்டே உற்சாகத்துடன் அவளை பின்தொடர்ந்து சென்றான். சமையலுக்கு உதவி செய்ய அல்ல, சமையல் முடிந்ததும் முதல் ஆளாக சாப்பிட. இதற்கிடையில் தேர்தலின் பொழுது சொன்னது போல தன் தொகுதிக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எல்லாம் மக்களிடம் கேட்டு செய்து கொடுக்க ஆரம்பித்தாள் நிவேதா. ராமசாமியிடம் பேசி குடிநீர் கனெக்ஷன், சாலை போடுவதற்கு எல்லாம் ஆர்டர் வாங்கி கொடுத்தவள் முதல்வரிடம் பேசி நிதி ஏற்பாடு செய்ய சொல்லி வேலைகளை செய்தாள். பணம் பத்தவில்லை என்றால் தன் சொந்த பணத்தை போட்டு மக்களுக்காக செய்து கொடுத்தாள். அவளின் வாக்கு தவறாமல் மக்களிடம் அவளுக்கு நல்ல மதிப்பை பெற்று தந்தது. அடிப்படை தேவைகளோடு சமூக பிரச்சினைகளை பற்றியும் புகார்களை வாங்கி கொண்டதில் காவல்துறை உதவியுடன் தேவையான நடவடிக்கைகளை எடுத்தாள். அத்தோடு தனது பர்சனல் ஃபோன் நம்பரை பகிர்ந்து கொண்டவள் எதுவும் அவசரம் என்றால் தன்னை தொடர்பு கொள்ளும்படி கோரினாள். அன்று தொழில் விஷயமாக திருநெல்வேலி சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிதர்சன் வரும் வழியில் நிவேதாவை அவள் அலுவலகத்திலிருந்து அழைத்து கொண்டு வீடு வந்து கொண்டிருந்தான். மனைவியுடன் சிரித்து பேசி கொண்டு வந்தவன் தற்செயலாக அதை கவனித்தான். இவர்கள் வாகனத்தை ஒரு பைக் வெகு நேரமாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. நிதர்சன் சென்று கொண்டிருப்பது தேசிய நெடுஞ்சாலை. சிறிது தூரம் தள்ளி சென்றால் வேறு வேறு ஊர்களுக்கு பிரிந்து செல்கிறது இந்த சாலை. ஒருவேளை அவன் வேறு ஊருக்கு செல்கிறான் போல என்று விட்டுவிட்டான். சிறிது தூரம் சென்ற பின் தனது காரின் ஸ்பீடை குறைத்து கொண்டு பைக்கை முன்னே செல்லும்படி சைகை செய்ய அந்த பைக் இவர்களை தாண்டி செல்லவில்லை. இதில் ஏதோ சந்தேகம் தோன்ற காரை மெதுவாக ஓட்டிக்கொண்டு பின்தொடர்ந்து வரும் பைக்காரனை கூர்ந்து கவனித்தான் நிதர்சன். அவன் காதில் ஹெட்செட் மாட்டப்பட்டிருக்க அவனும் அவ்வப்போது இவர்கள் காரை பார்ப்பதும் பின் குனிந்து போனில் ஏதோ சொல்லுவதுமாக இருக்க நிதர்சனுக்கு ஏதோ நெருடியது. இருந்தும் பைக்காரன் மேல் ஒரு கண் வைத்து கொண்டே வந்தவன் ஒரு திருப்பத்தில் இவர்கள் காரை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த லாரியை கவனிக்க தவற நிவேதா தான் லாரியை பார்த்து விட்டாள். அத்தான் என்று அலற சட்டென்று நிதர்சன் காரை ஒடித்து திருப்ப இவர்கள் காரின் பக்கவாட்டு பகுதியில் லாரியின் பக்கவாட்டில் லேசாக மோதியது. மோதிய வேகத்தில் சுழன்று போய் நச்சென்று மரத்தில் மோதியது. கார் மோதி நிற்கவும் தன்னை சமாளித்து கொண்ட நிதர்சன் பக்கவாட்டில் திரும்பி அந்த பைக்காரனை பார்க்க அவனும் தனது வண்டியை நிறுத்திவிட்டு மொபைலில் இவர்கள் காரை போட்டோ எடுத்துவிட்டு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தான். உடனே நிதர்சனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதற்குள் நிவேதாவிற்கு வேறு அடிபட்டு இருக்க காரை ஸ்டார்ட் செய்து பார்த்தான். அவன் அதிர்ஷ்டம் கார் ஸ்டார்ட் ஆனது. உடனே பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு விரைந்தான். விஷயம் கேள்விப்பட்டு அவசரமாக கிளம்பி வந்த ராமசாமியிடம் தன் சந்தேகத்தை நிதர்சன் கூற அவர் உடனடியாக நிவேதாவிற்கு ஒரு காவலரை பாதுகாப்புக்கு நியமித்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு இங்கே தனது வீட்டில் வழக்கம் போல மாணிக்கவேலை தாளித்து கொண்டிருந்தார் நிவேதாவின் சித்தப்பா சுந்தரேசன். நீ எல்லாம் சத்தியமாக சொல்கிற, அரசியலுக்கு நீ லாய்க்கே இல்லை என்று முகத்திற்கு அடித்தார் போல் சொல்ல, இல்லை அண்ணே, நான் அனுப்பின மாதிரி நிவேதா காரை ஆக்சிடென்ட் பண்ணதை என் ஆளு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினானே, அப்புறம் எப்படி அவள் பிழைச்சா? ஒரு காரை அடித்து தூக்கக்கூட உங்கள் ஆளுங்களுக்கு சக்தி இல்லை, இந்த லாரி என்ன பொம்மை லாரியை கூட தப்பிக்க விடும் என்று நக்கலாக சுந்தரேசன் சொல்ல, என்ன அண்ணா என்று சோகமாக மாணிக்கவேல் பதில் சொல்ல, வேணா மாணிக்கவேல், இதுக்கு மேலே உங்ககிட்ட வேலையை கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் என்று முடிவாக சொல்லிவிட்ட சுந்தரேசன் விறுவிறுவென்று கிளம்பிவிட்டார். தன் வீட்டிற்கு வந்தவருக்கு என்ன செய்யலாம் என்ற யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது. ஆரம்பத்தில் நிதர்சனை நிவேதாவிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று பலவாறு யோசித்தவருக்கு அவர்கள் சென்னையிலிருந்து திரும்பிய சில மாதங்களில் அதற்கான வாய்ப்பு அதுவாகவே அமைந்தது. நிதர்சனின் ஒன்றுவிட்ட சித்தி மகளை அவனது கணவன் தினமும் போட்டு துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். பெரியவர்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. நிதர்சன் கூட ஒரு தடவை தங்கையின் கணவனை சந்தித்து பேசி பார்த்தான். அவன் திருந்துவதாக இல்லை. ஒரு நாள் அந்த பெண்ணை அவன் கணவனை கர்ப்பிணி என்றும் பாராமல் வெட்டிவிட்டு தப்பித்து ஓடிவிட நல்ல வேளை சின்ன காயத்துடன் அந்த பெண் பிழைத்து விட்டாள். அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த பெண்ணை அவளின் பெற்றோர் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்ட நிதர்சன் அவள் சம்மதத்துடன் கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் செய்தான். நிதர்சனின் வக்கீல் நண்பன் தான் அந்த கேஸை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் கேஸ் விஷயமாக கோர்ட்டு வளாகத்தில் நண்பனுடன் பேசிக்கொண்டிருந்த நிதர்சன், பிறக்க போகிற பிள்ளைக்காகத்தான் இத்தனை நாளாக அமைதியாக பொறுத்துக்கிட்டு இருந்தேன் செல்வா, இல்லைன்னா என்னைக்கோ டிவோர்ஸ் வாங்கியிருப்பேன். இவ்வளவு தூரம் நடந்த பிறகு இனியும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவனும் திருந்துற மாதிரி தெரியலை. அவன் கூட வாழ்கிறதுக்கு இவ தனியாகவே வாழ்ந்துட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அவனெல்லாம் மனுஷ பிறவியே இல்லை என்று நிதர்சன் புலம்பிக் கொண்டிருக்க ஏதோ வழக்கு சம்பந்தமாக அங்கே வந்திருந்த சுந்தரேசன் காதில் நிதர்சன் பேசியது அனைத்தும் விழுந்துவிட உடனே அதை தனது மொபைலில் ரெக்கார்ட் செய்து கொண்டு அதில் தேவையான வார்த்தைகளை மட்டும் தனியே எடுத்து எடிட் செய்து தெரியாத நம்பரில் இருந்து நிவேதாவுக்கு வாட்ஸ்அப்பில் அவர் அனுப்பிவிட அது பெரிய பூகம்பமாக வெடித்தது. பிறக்க போகிற பிள்ளைக்காகத்தான் இத்தனை நாளாக அமைதியாக பொறுத்துக்கிட்டு இருந்தேன் செல்வா, இல்லைன்னா என்னைக்கோ
டிவோர்ஸ் வாங்கியிருப்பேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? தனியாகவே இருந்துட்டு போகலாம் என்று தனது வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்திருந்ததால் அந்த ஆடியோவை கேட்ட நிவேதா மீண்டும் முருங்கை மரத்தில் ஏற மறுபடியும் டிவோர்ஸ் பேச்சை எடுக்க ஆரம்பிக்க கடுப்பானது நிதர்சனுக்கு. இன்னும் உனக்கு அந்த கோபம் போகலையா? ஏண்டி இப்படி படுத்துற? இத்தனை நாள் ஒன்றா இருந்தும் என்ன உன்னால் புரிஞ்சுக்க முடியலைல்ல? இப்போது அப்பா மேலே இருக்கிற கோபத்தில் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்க. உன் கோபம் போகணும்னா இன்னும் நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குற? சொல்லுடி, என்ன செய்யணும் உனக்கு? மாமா செத்து போன மாதிரி என் அப்பாவை தூக்கில் தொங்க விட சொல்லவா என்று சட்டென்று அவன் கேட்க, அப்படி சொல்லவும் அதிர்ந்து போன நிவேதா வாயை மூடுங்க என்று கத்திவிட்டாள். அறிவில்லையா உங்களுக்கு? இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று இன்னும் கோபம் அடங்காமல் நிவேதா சொல்ல அவளை பதிலுக்கு முறைத்தான் நிதர்சன். அதன் பின்பே அவனுக்கு வந்த ஆடியோ பற்றிய விஷயம் தெரிய வர உண்மையில் என்ன நடந்தது என்பதை பற்றி நிதர்சன் விளக்கம் கொடுக்க அதன் பின் நிவேதாவிற்கு எல்லாம் புரிந்து போனது. பின் சங்கடத்துடன் அவள் மன்னிப்பு கேட்க நிதர்சனம் விறுவிறுவென்று தன் அறைக்கு சென்றவன் தனது தந்தை சொத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கோர்ட்டில் பதிவு செய்து வைத்திருந்த பத்திரத்தை எடுத்து வந்து அவள் முன் விட்டெறிய அதை படித்து பார்த்த நிவேதா தனது மன்னிப்பை கேட்க, அப்பா மேலே கேஸ் போட்ட, அவர் சொத்தை வாங்கின, அவர் ஜெயிலுக்கு அனுப்புன, அப்போ எல்லாம் ஒரு வார்த்தை உன்னை சொல்லியிருப்பனா? சொல்லு, ஒரு வார்த்தை உன்னை ஏன்னு கேட்டு இருப்பனா? இதுவே வேற ஒருத்தனா இருந்தா விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அதிலேயே தெரியலையாடி நான் உன் மேலே எவ்வளவு நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்கேன்னு. எப்படி உனக்கு என்னை கஷ்டப்படுத்தி பார்க்க மனசு வருதுடி? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேட்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ்னு இனியும் உனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னா சொல்லு, இப்போவே கையெழுத்து போட்டு கொடுத்துடுறேன், எங்கேயாவது போய் தொலைக்கிறேன் என்று ஆதங்கத்துடன் ஆரம்பித்தவன் சலித்த குரலில் முடிக்க நிவேதா உடைந்து போனாள். அதன் பின்பு அவர்களின் அன்பு உடைக்க முடியாத அளவுக்கு இறுகி போனது. அந்த சம்பவத்திற்காக தன்னுடைய பிறந்தநாள் பொழுது இதுதான் கடைசி பிறந்தநாள் என்று டீஸ் செய்தான் நிதர்சன். தான் நினைத்ததற்கு நேர்மாறாக நடந்ததில் மிகவும் கடுப்பாகி போயிருந்த சுந்தரேசன் அதன் பின்னே மாணிக்கவேலிடம் சொல்லி நிவேதாவை கொலை செய்ய சொல்ல இதுவும் அதுவும் தோல்வியில் முடிந்து போனது. நிவேதா நிதர்சனை விட்டு பிரிய சான்ஸ் இல்லை. இந்த மாணிக்கவேல் பயலும் வேலையை முடிக்க போறதில்ல. இனி நானே களத்தில் இறங்கினாதான் உண்டு என்று மனதுக்குள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டார் சுந்தரேசன். தன் அலுவலகத்தில் அமர்ந்திருந்த நிவேதா ஃபைல் எதையோ பார்த்து கொண்டிருந்தவளின் பர்சில் ஃபோன் அடிக்க எடுத்து பார்த்தாள். ஏதோ தெரியாத நம்பர். அழைப்பை அட்டன் செய்தவள் ஹலோ என்று சொல்ல, அம்மா, இங்கே மணல் கடத்திட்டு போகிற லாரியை பிடிச்சு வச்சுருக்கோம். ஆனால் லாரிக்காரன் ஆளுங்கட்சின்னு சொல்லி மிரட்டுறான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரகலை செய்கிறான். கொஞ்சம் நீங்கள் வாங்கம்மா என்று யாரோ பரபரப்பாக சொல்ல, இதோ வரேன் அண்ணா என்று சொன்னவள் உடனே தனது பாதுகாப்பாளுடன் அந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றாள். இங்கே சுந்தரேசன் நிவேதாவின் வருகைக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.